கடைசியில உள்ளவரு அவன் சாதிக்க பிறந்தவனாச்சா. எந்த சபையில அவன் நண்பன்களோட எப்படி இருக்கானோ. இவன் பேர் ஜீவா, சிவங்காளையோட 3வது மகன். கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தத்தோட பேரை சிவங்காளை அவனுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் இவனோட ஆசை நாட்டம் எல்லாமே சினிமா தான். தமிழ் திரையுலகத்தில் பாரதி ராஜாவுக்கு அடுத்தபடியாக கிராமத்தை தன்னால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறவன். தமிழ் கலாச்சாரத்தில் இன்னும் சொல்ல முடியாத பல பக்கங்களை தான் சொல்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறவன். சிவங்காளைக்கு அன்னமையில் மட்டுமில்லாம ஆனந்திங்கிற அழகான காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கா. தன் மச்சனோட சேர்ந்து 5 பிள்ளைகளை ஆம்பளை தாயா வளர்த்து எடுத்தவர் தான் சிவங்காளை. இப்படி அன்பும் பாசமும் நிறைஞ்சதுதான் களத்து வீடு. கடவுளே, எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கப்பா. இதை ஏத்துக்கிட்டு நம்மோட வம்சம் நல்லா வாழ நீதாமா துணை இருக்கணும். எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். கேட்டு வாங்கிக்கங்க. ராசா, எல்லாரும் உட்காந்து பொங்க சாப்பிடுறோம்ல, நீ உட்காந்து சாப்பிட்டு போ. வேண்டாங்கய்யா. ஏப்பா ஏய், மாமா சொல்லியிருக்காரு, பதில் சொல்லியிருக்க, வந்து சாப்பிட்டு போப்பா. எவ்வளவு வேணாலும் கேட்டு சாப்பிடுப்பா, கூச்சப்படாத. அருணா, ராசாவுக்கு இலைய போடுப்பா. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், நெஞ்சம் நந்தியாக ஆடல். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்கு? ஆமாத்தா, எல்லாம் சந்தோஷம் தான். சரி, பிள்ளைங்க போயிட்டு வரதா. கஞ்சியா குடிச்சிட்டு போடா. கஞ்சி வேணாத்தா. ஏன்னா வந்து வரமுன்னா வகுத்த தடவி கஞ்சியா ஏன்டா வேணாம்ன்ற? அத்தா, நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? எங்கடா சாப்பிட்ட? பொங்க கொடுத்தா அத்தா, சாப்பிட்டேன்.